ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். என் வீடியோக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு புரிய வரும். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா ஹவு டு ஃபைண்ட் அ குட் ஜாப் ஆஸ் பர் யுவர் குவாலிஃபிகேஷன். உங்களது குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்றபடி நீங்கள் எப்படி நல்ல ஒரு வேலையை தேடலான்னு அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் இந்த வீடியோவில். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு யார் வேலை தேடிட்டு இருக்கீங்க, கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வேலை தேடுவீங்க, சில பேர் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருப்பீங்க. நிறைய கம்பெனியில் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. எங்கேருந்து எந்த ஒரு சூட்டபிள் ரிப்ளை வராத நீங்கள் மனக்கவலையோடு இருப்பீங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ வேலை அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாம் ஏஐ வந்துருச்சு, அட்வான்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ சொல்லப்போனால் இது ரொம்ப கவலையான ஒரு நிலைமையில் தான் இப்போ இருக்குது எல்லா இடத்துலையும். ஏன்னா நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் ஆட்களை குறைக்கிறாங்க. ஏன்னா ஏஐட்ட சொன்னால் எல்லாமே செஞ்சு எதுக்கு இவங்களெல்லாம் கொடுத்துட்டு நம்மளுக்கு 50,000 60,000 சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனியில் ஆட்களை குறைச்சிட்டு அவங்க ரொம்ப ஈஸியாக வேலையை முடிச்சுக்கிறாங்க. இப்படிலாம் இருக்குது இப்போது. ஸோ கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நீங்கள் ஒரு மனசில் ஒரு தைரியத்தை வச்சுக்கணும். எப்பயுமே நான் சொல்ல இந்த எல்லா வீடியோவில் எப்பயும் சொல்லுவேன்னா, மனசில் நம்ம ஒரு தைரியத்தை வச்சா நம்ம நினைக்கிற காரியம் கண்டிப்பாக ஜெயமாகும். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஆர் யூ ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் அ ஜாப். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா ஜாப்க்காக தேடுறதுக்காக? அது தட் மேட்சஸ் யுவர் குவாலிஃபிகேஷன். அது உங்களது குவாலிஃபிகேஷனில் மேட்சஸ் ஆகுதா? ஹவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் எஜுகேஷன். நீங்கள் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, பட் ஸ்டில் ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பீங்க ஹவு டு அப்ளை எ ஜாப். ஓகேவா? இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நானும் ஒரு காலத்தில் இப்போ இல்லை, ஒரு 25 சொல்ல முடியாது, ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்ன நான் இப்படி தான் இருந்தேன் நானும். ஏன்னா அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு எனக்கு இப்போ. ஸோ என்னுடைய பர்சனல் அனுபவத்தை வச்சு நான் எடுத்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் இப்போ நான். இஃப் உங்களது ஆன்சர் எஸ்ஸாக இருந்தால், நீங்கள் நிஜமாக எப்படி நம்ம வேலை தேடணும், கன்ஃபியூஷன் வேண்டாம், எஸ்ஸாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான் நினச்சிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லா உங்களுக்கு புரிய வரும். நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸ்லாம் இது நான் சொல்கிறேன். நான் என் ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இதில் பார்ட் 1 பார்ட் 2 நான் மேக் பண்ணுவேன். ஏன்னா இது வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது. சுருக்கமாக ஒரு 10 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோ எனக்கு முடிச்சாகணும். ஸோ நான் பார்ட் 1 பார்ட் 2 நான் போடுவேன் இந்த வீடியோ. ஸோ ப்ளீஸ் கடைசி வரை பாருங்கள். ஸோ இஃப் யூ ஆன்சர் இஸ் எஸ், உங்களுக்கு நீங்கள் கவலையாக இருக்கீங்க, உங்களுக்கு வேலை தேடணும் இதில் நான் ஒரு சில ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் நான், விச் வில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டு ஃபைண்ட் அ குட் ஜாப் தட் மேட்சஸ் யுவர் எஜுகேஷன். அது உங்கள் எஜுகேஷன் மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களது ஸ்கில், உங்களது கெரியர், உங்களது கோல்ஸ் இதெல்லாம் இதில் கூட்டி ஒரு நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். know your qualification and strength. உங்களது படிப்பு, அப்புறம் உங்களது ஸ்ட்ரென்த், உங்களது சக்தியை நல்லா புரிஞ்சுக்கணும். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? படிப்பு மட்டும் போதுமானது இல்லை, ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும் போதுமானது இல்லை. உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டினை நீங்கள் கேட்கணும். வாட் டிட் ஐ ஸ்டடி. நான் என்ன படிச்சிருக்கேன்? ஓகேவா? உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் நீங்கள் எப்பயுமே கேட்கணும். வாட் டிட் ஐ ஸ்டடி. நான் என்ன படிச்சிருக்கேன்? வாட் ஸ்கில்ஸ் டூ ஐ ஹவ். எனக்கு என்ன ஒரு ஸ்கில் எனக்கு இருக்குது. தென் வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் டூ ஐ என்ஜாய். எந்த விதமான வேலையை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக செய்ய முடியும். தென் வாட் இஸ் மை ஸ்ட்ரென்த். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னுடைய சக்தி என்னதுன்னு நீங்கள் உங்களுக்குள்ள கேள்வி கேட்கணும். யுவர் குவாலிஃபிகேஷன் ஓப்பன்ஸ் த டோர். உங்களது படிப்பு உங்களுக்காக கதவை திறந்துருக்குது. பட் யுவர் ஸ்கில் ஹெல்ப் யூ சக்சீட். உங்களது எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்னால் தனித்தனி விஷயம் நான் கற்றுக்கணும். படிப்பு மட்டும் போதுமானது இல்லை. நான் இதுக்காக நான் நடுவில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். மோட்டிவேஷன் டிப்ஸில் இருந்து போய் பாருங்கள். படிப்பு மட்டும் போதுமானது இல்லை, நம்மளுக்கு ஒரு ஸ்கில் தேவைப்படுது. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஸ்கில் நம்ம கற்றுக்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்கிறேங்க, படிப்பு நம்மளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை, என்றைக்கும் படிக்கலாம். நம்ம படிப்புக்கு ஒரு வயசு இல்லை, ஒன்றும் இல்லை, நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா?
இப்போ நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் உங்கள் லிஸ்ட் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஓகேவா? நம்ம வந்து சிவியில் எல்லாம் எழுதும் போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். செகண்ட் வந்து நம்மளது டெக்னிக்கல் ஸ்கில் ஓகேவா, டெக்னிக்கல் ஸ்கில். தேர்ட் வந்து நம்மளது சாஃப்ட் ஸ்கில் ஆல்சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அதை பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. ப்ளீஸ் தயவுசெய்து நான் சொல்கிறேன், சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. தென் இன்டர்ன்ஷிப் ஆர் ப்ரொஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏதாவது இன்டர்ன்ஷிப் செஞ்சுருக்கீங்களா, இல்லை வந்து ஏதாவது ப்ரொஜெக்டில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து உங்கள் சிவியில் வந்து அப்டேட் பண்ணணும். சர்ச் அ ஜாப் தட் மேட்ச் யுவர் குவாலிஃபிகேஷன். நீங்கள் இப்படி வேலை தேடணும், அது உங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து அது மேட்ச் ஆகணும். ஏதோ வேலை ஒன்று கட்டி நான் படிச்சுட்டேன், நான் கிராஜுவேஷன் முடிச்சுட்டேன், நான் வந்து மாஸ்டர் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் அப்படி இல்லை. உங்களது ஜாப் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி பார்க்கணும். நீங்கள் டோன்ட் அப்ளை ரேண்டம்லி. எப்பயும் வந்து ஒரே ஏதோ ஒரு வேலையை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை. ரேண்டம்லி வந்து ஒரு 100 வேலையை வந்து அப்ளை பண்ணலாம். Naukri.com இருக்குது, இல்லை நம்மளுக்கு வந்து இது என்னது டைம்ஸ் ஜாப் இருக்குது, நம்ம லிங்க்டின் இருக்குது, அதுமாதிரி நிறைய சொல்லிகிட்டே போனால் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. அதில் போய் நம்ம வந்து ஏதோ ஒரு வேலையை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை, நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் Naukri.com வெப்சைட்டில் போய் நீங்கள் வேலை தேடுறீங்க, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா, அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நல்லா அழகாக படிக்கணும். லைன் டு லைன், வேர்ட் டு வேர்ட் நல்லா அழகாக படிச்சுக்கணும் ஓகேவா. தென் செக் வெதர் யுவர் குவாலிஃபிகேஷன் மேட்சஸ் தட் ரெக்குவயர்மெண்ட். உங்களுக்கு படிப்பு வந்து நீங்கள் படிச்சிருக்க படிப்பு, உங்களுக்கு மாஸ்டர்ஸ், உங்களுக்கு கிராஜுவேஷன், நீங்கள் என்ன படிச்சிருங்கள அது வந்து அதில் மேட்ச் ஆகுதா வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். தென் அப்ளை ஒன்லி த சூட்டபிள் பொசிஷன். ஒன்லி ஒரு சூட்டபிள் பொசிஷனை மாத்திரம் அப்ளை பண்ணணும். எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறது வந்து அது வந்து நல்லது இல்லை ஓகேவா. உங்களுக்கு எது சூட்டபிளாகோ அதை மட்டும் அப்ளை பண்ணணும். இதில் நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஜாப் அப்ளிகேஷன் பண்ணுறோம் பாருங்கள், Naukri.com, லிங்க்டின்ல. அப்போ எப்பயுமே வந்து பயோடேட்டா வந்து பிடிஎஃப்பில் அட்டாச் பண்ணுங்கள். வேர்டில் வந்து அட்டாச் பண்ணக்கூடாது, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அட்டாச் பண்ணணும். இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. குவாலிட்டி அப்ளிகேஷன் நான் சொல்கிறேன். நம்மளது பயோடேட்டா இருக்கட்டும், இல்லை நம்மளது கவரிங் லெட்டர் ஆகட்டும், அது குவாலிட்டியாக இருந்தால் வந்து ஆர் ஆல்வேஸ் பெட்டர் தென் குவான்டிட்டி. புரியுது நினைக்கிறேன். குவாலிட்டி அப்ளிகேஷன் ஆர் ஆல்வேஸ் பெட்டர் தென் குவான்டிட்டி. குவாலிட்டியாக இருக்கும் நம்மளது அப்ளிகேஷன், அதுதான் ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷனாக இருக்கணும். சும்மா வந்து ஏதாவது பேராகிராஃப் நான் இது படித்தேன், அது படித்தேன், இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன் அப்படின்னு பேராகிராஃப் எழுதுறது அது வந்து சுத்தமாக வேஸ்ட். அது யாரும் இந்த காலத்தில் யாருக்கும் படிக்கிறது டைம் இல்லை. அவங்க மட்டும் உங்களுக்கு ஹெட்லைன் பார்க்குறாங்க, சின்ன லைனை ஷார்ட்கட்டில் எழுதி அதை மட்டும் படிச்சுட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து ப்ரோசஸ் பண்ணுறாங்க. இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா வந்து பில்ட் அ ப்ரொஃபஷ்னல் ரெஸ்யூமே பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. நான் வந்து லாஸ்ட் ஒரு லைவ் வீடியோவில் சொல்லிருப்பேன். எனக்கு சரியாக ஞாபகம் வரல. நான் ஒரு 15-20 நாளாக லைவ் எடுத்துகிட்டு இருக்கேன். லைவில் நான் சொல்லிருப்பேன், யாருக்காவது உங்களுக்கு வந்து ஹெல்ப் வேண்டும் ரெஸ்யூமே பண்ணதுக்கு, இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து ரெஸ்யூம்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எப்படி ரெஸ்யூமே பண்ணுறதுன்னா. அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து ப்ராப்பராக வந்து வித் டெமோவோட நான் காமிக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் நீங்கள் ரெஸ்யூமே எழுதணும். ஒருத்தவங்களுக்கு நான் வந்து ரெஸ்யூமே எப்படி பண்ணணும் நான் வந்து வீடியோ போட முடியாது. அதில் அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேர் எனக்கு வந்து ரெஸ்யூம் போட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து நான் கண்டிப்பாக ரெஸ்யூமே எப்படி பண்ணணும், எப்படிப்பட்ட ரெஸ்யூமே வந்து கிளிக் ஆகுது கம்பெனியில், அது எனக்கு அழகாக எனக்கு தெரியும். அந்த டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். ஸோ ஆனால் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் ரெஸ்யூம் போட்டால் தான் நான் வந்து அந்த வீடியோ நான் மேக் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ உங்களது ரெஸ்யூம் வந்து ஒரு குட் ரெஸ்யூம் ஷுட் இன்க்ளூட் ஒரு நல்ல ஒரு ரெஸ்யூம் என்னென்ன இருக்கணுமா வந்து உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில் ரொம்ப முக்கியமானது. சில பேர் வந்து அவங்க காண்டாக்ட் டீட்டெயில் கொடுக்க மாட்டாங்க, அவங்க சித்தப்பா, பெரியப்பா, பங்காளி அவங்க காண்டாக்ட் டீட்டெயில் கொடுப்பாங்க. இது ரொம்ப தப்பானது. உங்களது காண்டாக்ட் டீட்டெயில் கொடுக்கணும். தென் வந்து கெரியர் ஆப்ஜெக்டிவ். நீங்கள் இந்த கெரியரில் வந்து 10th எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினீங்க, 12th எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினீங்க. 12th இங்கே பாம்பேயில் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் +2 சொல்லுவாங்க. +2 எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினீங்க. தென் உங்களது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஃப்டர் 12th நீங்கள் என்னென்ன படித்தீங்க. உங்களது ஸ்கில்னால் என்னென்னா வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து தனித்தனியாக படிக்கும் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஷ் கோர்ஸ் சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்மில் வந்து 2-3 மாதத்துக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும், அதுதான் ஸ்கில்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்கில் இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ கம்பெனியில் வந்து 2-3 வருஷம் நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து பயோடேட்டாவில் எழுதணும். இந்த இடத்துல ஒன்று நான் கிளியர் பண்ணுறேன். பயோடேட்டா அண்ட் ரெஸ்யூமே இஸ் ஒன் அண்ட் த சேம், கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு எவ்வளோ சர்டிஃபிகேட் வந்து அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரைவில் கூகுள் ட்ரைவில் எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது காப்பி வந்து சிவிலேருந்து அட்டாச் பண்ணுங்க. ஓகேவா? அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் கிடச்சிக்குது. ஒரு சில கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து அவார்டு கிடச்சிருக்கும். நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். நான் இது பார்ட் 2 நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நாளைக்கு. ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகும். நான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பேசுறதுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ அச்சீவ்மெண்ட் அந்த அச்சீவ்மெண்ட் பற்றி நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? கீப் இட் சிம்பிள், க்ளீன் அண்ட் எரர் ஃப்ரீ ப்ளீஸ். ஒரு பயோடேட்டா வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்க பாருங்கள். ரொம்ப க்ளீனாக இருக்கணும். கடபடன்னு எழுதி வந்து ரொம்ப அதை மெஸ்ஸியாக பண்ணக்கூடாது. க்ளீனாக இருக்கணும் இல்லை பயோடேட்டா. அப்புறம் வந்து எரர் ஃப்ரீ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. இதை கொஞ்சம் கவனத்தில் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தி கவனத்தில் பார்த்துக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பயோடேட்டா இருக்கும்போது ஷார்ட் ஃபார்மில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகுது. அதுக்கு நான் இது இங்கே முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இந்த வீடியோ இது செகண்ட் பார்ட் 2 நான் வந்து நாளைக்கு நான் போடுவேன். நாளைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணால் வந்து நாளைக்கு அடுத்த நாள் வந்து 11 மணிக்கு நான் பப்ளிஷ் பண்ணுவேன். இந்த வீடியோ நாளைக்கு நான் 11 மணிக்கு பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து கடைசி வரை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ. see you tomorrow. பாய்.